அன்பானவர்களே, டேட் டைம் தொடரிலே இந்த நிகழ்ச்சியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை கவனித்து வருகிறோம். 111ஆம் பக்கத்திலே புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வாங்க. தயவுசெய்து பைபிளோடு பாருங்கள். இது கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி. பைபிளை எடுத்து திருப்பிக்கங்க. லூக்கா சுவிசேஷம் 3வது புத்தகம், அதில் பாருங்கள் 111 கீழே பாருங்கள். அதிகாரம் 19 இருக்கிறது, அல்லது 19 அதிகாரம் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சகைவை சந்தித்தல். கடைசியாக கடந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொன்னேன், எப்படி இதை ஞாபகம் வைத்துக் கொள்வது. சகைவை பற்றி ஒரே சுவிசேஷம் தான் வருது, அது லூக்கா சுவிசேஷத்தில் வருது. நடந்த இடம் எரிகோ. சகைவனுடைய வேலை ஆயக்காரன், வரி வசூலிப்பவன். இந்த காலத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அல்லது கமர்ஷியல் டேக்ஸ் அல்லது இன்கம் டேக்ஸ் ஒரு பெரிய அதிகாரி. நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட அலுவலகங்களிலே ஊழல் மோசடி அநேகம் நடக்குது. நாம் அதற்கு எதிராக செபிக்க வேண்டும். சகைவும் அப்படிப்பட்ட ஊழலுக்கு பேர் போன ஒரு மனிதனாக இருந்தான். 3 பேர்கள் சொன்னேன். என்னுடைய நண்பர் பிரசாத், அவர் ஒரு சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு இந்த உண்மையை இடத்துல சொன்னார். அவர் கேட்டார், அண்ணன் உங்களுக்கு சகைவுக்கு 3 பேர் இருக்கு தெரியுமானார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவர் உடனே விளக்கி சொன்னார். அப்பா அம்மா வச்ச பேர் சகையு. பொருள் புனிதமானவன், நேர்மையானவன், உண்மையானவன், புனித். அதை போல சமுதாயம் வச்ச பேர் அவன் பாவியான மனுஷன். நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, ஊழல் மன்னன், லஞ்ச பேர்வழி. சமுதாயம் வச்சு. ஆனால் இயேசு அவன் வீட்டுக்கு சென்று, அதான் அவருடைய அன்பு, அவனை சந்தித்து அவனை ரட்சிக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கொடுத்த பெயர் ஆபிரகாமின் குமாரன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா கருத்து. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் நல்ல ஊழியங்களை செய்கிறார். அவரை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பிரதர் பிரசாத் அவர் பத்திரகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டியிலே வாழ்கிறார். ஒரு சிறந்த வேத போதகர். அவருடைய வேத ஆராய்ச்சி குறிப்புகள் மிகவும் தெளிவாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாகவும் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த வேத ஆராய்ச்சி குறிப்புகள் தேவையானால் அவருடைய மொபைல் நம்பரில் அவரோடு பேசுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த முதல் பதியை பார்த்து விட்டோம். 2வது பத்தி 11லேருந்து 27 வரை இருக்கு. 11 பாருங்கள், 112ஆம் பக்கம் 11ஆம் வசனம் லெஃப்ட் சைடில் இருக்குது. அவர்கள்னு ஆரம்பிக்குது. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். இதுதான் அந்த வசனம். இது அடுத்த பத்தி. இப்போ லூக்கா 19ல் 4 பத்திகளை நாம் பார்க்கிறோம். முதல் பத்தி 1லேருந்து 10, 2வது பத்தி 11லேருந்து 27 அந்த பக்கம் முடிகிற வரை, 3வது பத்தி அடுத்த பக்கத்தில் மேலே பாருங்கள் 28லேருந்து 40 வரை, ஏறக்குறைய அந்த பாதியில் கீழே முடியுது. 41லேருந்து 48 வரை 4வது பத்தி. இந்த பத்தி தலைப்புகளை மேலே எழுதிக்கலாம். 1-10, 11-27, 28-40, 41-48. இப்போ நீங்கள் யோசிக்கணும். பைபிள் படித்து முடித்தாச்சு, மற்ற வேலையில் பார்க்குறீங்க, திருப்பி யோசித்து பார்க்கணும். லூக்கா 19ல் என்ன படித்தோம், ஒன்றுமே வராத மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி எழுதி படித்தோன்னா அந்த வசனங்கள் உள்ளத்தில் தங்கியிருக்கும். முதல் பத்தியில் சகை இயேசுவை சந்தித்தல், 2வது பத்தியில் உக்கிரானத்துவத்தை பற்றி ஒரு உவமை. உவமை என்றால் ஒரு சிறிய விளக்க கதை, விளக்கி சொல்கிற கதை, அதான் உவமை. லூக்கா சுவிசேஷத்தில் எத்தனை உவமைகள் உள்ளன என்ற ஒரு கேள்வி இருந்தால் ஸ்க்ரீனில் பாருங்கள், அதான் ஆன்சர். அதை நீங்கள் எங்கேயாவது எழுதி வைத்து கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷத்தை வேகமாக பார்த்து அந்த உவமை அப்படியே நம்பர் பண்ணிக்கலாம். இப்படி படிக்கிறதுக்கு பேர் தான் வேதத்தை படித்தல், ஆராய்தல். 3வது பகுதியில் பவனி இருக்குது. மேலே பவனின்னு எழுதிக்கலாம்.
2வது பத்திக்கு ஒரு தலைப்பு லேசாக ஞாபகம் வைக்கணும்னா 10 ராத்தல் அப்படின்னு எழுதிக்கலாம். 10 ராத்தல். முதல்ல ஆயக்காரனாகிய சகியு, அப்புறம் ஆதாயம் 10 ராத்தல். அடுத்தது பாருங்க, பவனி. இயேசு பவனியாக, வெற்றி பவனியாக எருசலேமுக்கு செல்லுதல். கடைசியில் ஆலய சுத்திகரிப்பு. இப்படி தான் மனப்பாடம் பண்ணும். அதிகாரத்தில் உள்ளதை மனசுக்குள்ளே கொண்டு வரும். 4 பத்தி, 1, 2, 3, 4. முதல்ல ஆயக்காரன் சகியு இயேசுவை சந்தித்தல். 2வது அந்த உவமையில் 10 ராத்தல், ஆதாயம் அதை பற்றிய உவமை. 3வது பவனி, நமக்கு தெரிந்தது. 4வது எருசலேமுக்கு சென்று தேவாலயத்தை சுத்திகரிப்பை ஆண்டவர் செய்வது, தேவாலயத்தை சுத்திகரித்து. இந்த அதிகாரத்தை அப்படி பார்த்துருக்கோம். இப்போ 2வது பத்தியை பார்க்க போகிறோம். 2வது பத்தியில் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினால் 41 பாருங்கள், அவர் சமீபமாய் வந்த போது. நேரம் போயிட்டே இருக்கார். போகும்போது பேசிக்கிட்டே போகிறார். சீஷர்கள், கொஞ்சம் மக்கள்லாம் அவரோட வர்றவங்க, ஒரு பின்னால் போனவங்க எல்லாரும் வர்றாங்க. அவங்களுக்கு சொன்ன உவமை தான் இந்த உவமை. இந்த உவமை படிக்கும்போது மத்தேயு 25 இருக்க 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து உவமை நமக்கு ஞாபகம் வரும். சில சமயம் நமக்கு சந்தேகமாக இருக்கும், ரெண்டும் ஒன்றா, ஏன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதில் தாளந்துன்னு இருக்குது, ராத்தல் இருக்குது, ஏன் அப்படி நமக்கு நினைவில் தோன்றலாம். யார்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாம், இல்லை எங்களுக்கு கால் பண்ணலாம். வேதாமத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கி சொல்ல, அதற்கான குறிப்புகளை அனுப்ப காத்திருக்கிறோம். நீங்கள் வேதத்தை சீராக படிப்பதற்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், உதவி செய்ய காத்திருக்கிறோம். இந்த 2வது உவமை, அதில் 5, 2, 1 பார்த்தோம். மத்தேயுவில் பொதுவாக நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் எழுதுவோம். ஆனால் சில மொழிகள் பார்த்திங்கன்னா உருது, அதுக்கப்புறம் அரபி மொழி, எபிரிய மொழிலாம் ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. இப்போ நம்பர் 25 எழுதினோம்னா முதல்ல 2, அதுக்கு வலது பக்கத்தில் 5. ஆனால் வலதுலேருந்து இடது புறமா 5, 2 அப்படி எழுதலாம். எழுதுனா என்ன தெரியும்னா 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. அந்த 1 தாலந்து எழுதிட்ட காணா, ஏன்னா அவன் புதைச்சி வச்சுட்டான். அதான் அந்த கதை, மத்தேயுல உள்ள உவமை. 5 தாலந்துகளை பற்றிய, 2 தாலந்துகளை பற்றிய, 1 தாலந்தை பற்றிய கதை, ஆனால் உவமை. இதில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம். இந்த வசனத்தை பாருங்கள், என் கூட கவனமாக பாருங்கள், படிங்க. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறான் ராஜா, அவங்கள எப்படியாவது நல்லா மேலே கொண்டு வரணும். அவங்க எல்லாம் சம்பாதித்தது எவ்வளவுன்னு அவன் ரிட்டர்ன் பண்ணும்போது, திரும்பி வரும்போது அழைத்து வர சொல்கிறான், கணக்கு கேட்குறான். அப்போ 16 நம்பர் 1 முந்தினவன், 18 நம்பர் 2 2ஆம் ஊழியக்காரன், 20 பின்பு வேறொருவன். இந்த 3 பேர் அங்கே என்ன பண்ணலாம், 1, 2, 3 எழுதிக்கலாம். 10 ராத்தல் அவன் இன்வெஸ்ட் பண்ணி, முதலீடு செய்து நல்ல வியாபாரம் பண்ணி, அவனுக்கு ஆதாயம் 10 ராத்தல் கிடைத்தது. அப்போ பாருங்கள், அவனுக்கு கிடைத்தது 10 ராத்தல். உண்மையாக அவனுக்கு கொடுக்கப்பட்டதில் 100% உத்தமமாக உண்மையாக இருந்தான். அவன் எஜமானே அவனை உத்தம ஊழியக்காரன்னு சொன்னால், அவனுக்கு ரிவார்ட், பிரதிபலனை பாருங்கள், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியார். பாருங்கள், ஒரு சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தவனுக்கு பெரிய அதிகாரத்தை அந்த எஜமான் கொடுக்கிறான். மாஸ்டர் அல்லது லார்ட் அவன் கொடுக்குறான். அடுத்தவன் 5 ராத்தல் சம்பாதிச்சிருக்கான். அவனை மாதிரி 10 சம்பாதிக்க முடியல, ஆனால் சம்பாதிச்சான். அப்போ அவனுக்கு 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக நீ இரு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, கொடுத்தது 10 ராத்தல், அதிகாரம் 10 பட்டணங்கள், 5 பட்டணங்கள். உண்மையுள்ளவனை தேவன் அங்கீகரிக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சின்ன காரியங்களில் உண்மையும் நேர்மையும் உள்ளவங்களாக இருக்கீங்களா? அதுதான் சிறந்த கிறிஸ்தவ பண்பு, ஆவிக்குரிய தன்மை. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால்
இந்த 17ஆம் வசனம். அது முக்கியமான வசனம். இப்போ இந்த 2வது உவமை தான். முதல் 19க்கு பார்த்தோம். அந்த 1 ஜீசஸ், இயேசு. அந்த 9ல் மேலே இருக்க ஓ அல்லது 0 அது ட்ரீ டாப். சகைவே சீக்கிரம் இறங்கி வா. இந்த 2வது பற்றி எப்படி ஞாபகம் வைக்கிறது? கீழே கொண்டு வர கூட போடாமல் இருந்தால் 10ன்னு தெரியும். ஞாபகம் வச்சுக்கலாம். 10 ராத்தல் 10 பட்டணம். நீங்கள் உங்கள் பைபிள்லே 13ஆம் வசனம் பக்கத்தில் 10ன்னு எழுதிக்கலாம். 16ஆம் வசனத்தில் 10ன்னு எழுதிக்கலாம். 17ல் 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ மறக்காது. இது 2வது உவமை. ஆனால் 3வது அவன் உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானை பற்றி 21ஆம் வசனத்தில் கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். அவன் நினச்சான் தான் ரொம்ப புத்தி கூர்மையாக ஸ்மார்ட்டாக பேசுகிறோன்னு. ஆனால் அந்த எஜமானவனுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்கள். பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காத எடுக்கிறவனும் விதைக்காத அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்வேன் என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அப்போ சொல்கிறாங்க 10 ராத்தல் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் ஒரு வார்த்தை, அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எஜமானனை வைத்து ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். ஆகவே இந்த உவமையை பற்றி இன்றைக்கு கேட்டோம். அடுத்து நாம் அடுத்த 2 பதிலை கவனிக்க போகிறோம். இந்த அதிகாரம் முழுவதையும் வாய் விட்டு வாசிங்க, கருத்தாக வாசிங்க, எமோஷனல் எஃபெக்ட் கொடுத்து வாசிங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் சிறிய காரியத்திலும் மறைவான காரியங்களிலும் உத்தமமாயிருக்க, நேர்மையாயிருக்க, உண்மையாயிருக்க உதவி செய்யும். வாலிபருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் சின்ன வயதிலிருந்தே உத்தம குணத்தையும் நேர்மையும் கர்த்தர் வளர்த்து கொடுக்க செபிக்கிறோம். எங்களை அதிகாரத்தினாலே நடத்துகிறவர்களுக்கும் ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கும் உத்தமத்தை கர்த்தர் கொடுத்தரணும். உத்தமும் நேர்மையும் அவர்களை காத்து கொள்ளட்டும். அப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆளட்டும், வழி நடத்தட்டும். இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.